சென்னை நுங்கம்பாக்கத்தில் சுவாதியை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அரிவாள் குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அரிவாள் பற்றி விரிவாக பார்க்கலாம். சுவாதியை கொலை செய்யப்பட்ட அரிவாள் பலாப்பழம் வெட்ட பயன்படுத்தப்படும் கத்தி என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். மிகவும் கெட்டியான தோல் கொண்ட பலாப்பழத்தை மிக சுலபமாக வெட்ட உதவும் இந்த வகையான ஆயுதத்தில் மனிதர்களை தாக்கும்போது மரணம் உறுதி என்று கண்டுபிடித்து குற்றவாளி பயன்படுத்தி உள்ளதாகவும் தெரிகிறது. தமிழக கேரள எல்லையில் இந்த வகை ஆயுதம் அதிகளவில் பயன்படுத்தப்படுவதாகவும், ஆனால் இந்த வகை ஆயுதங்களை எங்கு வேண்டுமானாலும் வாங்கலாம் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இதுபோன்ற ஆயுதங்கள் அரிவாளுக்கு பெயர் போன சிவகங்கை மாவட்டம் திருப்பாசயத்தியில் தயாரிக்கப்படுகின்றன. மரம் வெட்டுதல் உள்ளிட்ட விவசாய தேவைகளுக்காகவே இதுபோன்ற அரிவாள்களை தயாரிப்பதாக பரம்பரையாக அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறினர். இது குலதெய்வம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அருவா விறகு வெட்டுறதுக்கு மரம் வெட்டுறதுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாரும். சில பேர் தவறான முறையில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் இப்போ எங்கே நடந்தாலும் இப்போ திருப்பாச்சின்னு பேர்னால எங்களை தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள் எங்கு வாங்கப்பட்டது என்பது பற்றிய தகவல்கள் தெரியவரவில்லை. சுவாதி கொலை குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாளை போலீசார் ரயில் தண்டவாளத்திலிருந்து கைப்பற்றியுள்ளனர். தடயவியல் துறை வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டதில் அதில் ஒரு கைரேகை பதிவானது தெரியவந்துள்ளது. கிடைத்துள்ள கைரேகையை மாநில குற்ற ஆவண காப்பக அதிகாரிகளிடம் கொடுத்து ஏற்கனவே குற்ற வழக்குகளில் கைதானவர்களின் கைரேகையுடன் ஒத்துப்போகிறதா என்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சுவாதி கொலையில் இந்த ஆதாரம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகாலிங்கம் மற்றும் சிவகங்கையிலிருந்து நாசர்.